விலங்கு வெப் சீரிஸை டைரக்ஷன் பண்ண பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள் இப்ப ரீசெண்டா ஹீரோவா நடிச்சு வெளியா இருக்கிற வெப் சீரிஸ் தான் வாரண்ட். இந்த வெப் சீரிஸை விக்னேஷ் நடராஜன் இயக்கியிருக்காரு. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல உருவாயிருக்கு. இதோட ஸ்டோரி என்னன்னு சிம்பிளா கேட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபைல் ஆயிட்டு இருக்க ஒருத்தர் எப்படி போலீஸ் வேலைக்கு வராரு, அதுக்கப்புறம் அவர் சந்திக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் என்னென்ன, அதே சமயம் ஒரு லாக்அப்ல டெத் ஒன்று நடக்குது, அதுக்கப்புறம் அவரோட லைஃப் எப்படி தலைகீழா மாறுது, இதை வந்து விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருக்காங்க. நார்மலா நம்ம ஒரு வெப் சீரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு கொலை நடந்திருக்கும், இல்ல அதே பேட்டர்ன்ல இன்னொரு கொலை நடந்திருக்கும், அதை வச்சு காய் நகர்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பல கேஸ்களை உள்புகுத்தி நமக்கு வெரைட்டியான ஃபீல் வந்து தந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள் மேல ஆரம்பத்துல சில சந்தேகங்கள் இருந்தாலுமே இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது அவரோட நடிப்பு உள்வாங்கி நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். அதுவும் வேலை இல்லாம அவருக்கு படுற கஷ்டங்கள், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சந்திக்கக்கூடிய அவமானங்கள், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து நிறைய பேருடைய பர்சனல் லைஃப்ல கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அண்ட் எபிசோட் 8ல நடிகர் அருள்ராஜ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சிங்கா இருந்தது. அதே போல சிவாங்கிற கேரக்டர்ல நடிச்சவருடைய டைலாக் ஒண்ணுமே தரமா இருந்தது. அண்ட் இந்த ஒரு வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும்னா ரொம்பவும் உண்மை தன்மையோட இருக்கணும்ன்றதுக்காகவே கெட்ட வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல சிங்கிள் ஷாட் சீன்ஸுமே பாராட்டும் வகையில சூப்பரா இருக்கு. ஸோ இந்த வெப் சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன். அண்ட் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு நான் சொல்ல போனா, ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்கு அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி தான் இந்த வெப் சீரிஸ்க்கான போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன 8 எபிசோட்லுமே வந்து பாத்தீங்கன்னா விலங்குங்கிற வெப் சீரிஸ் கூட எந்த விதமான ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லை. பட் ஸ்டில் சீசன் 2க்கு நல்ல ஸ்ட்ராங்கான லீடு ஒன்று தந்திருக்காங்க. அதுலயாவது விலங்கு அண்ட் வாரண்ட் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்னு நான் நம்புறேன். வெப் சீரிஸ் லவர்ஸ் யாரெல்லாம் என்னோட அந்த வீடியோ பாக்குறீங்களோ கண்டிப்பா இந்த வெப் சீரிஸை நம்பி பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.